மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது, அதுக்கு எப்படி என்ன ஆப் யூஸ் பண்றது? என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றது? புதுசா ஒரு ஆப் பண்ணணுமா? எனக்கு அத பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தயக்கங்கள் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹெசிடேஷன் உங்களுக்கு இருந்துச்சு. டெக்னாலஜி வந்து எப்படி யூஸ் பண்றது? புதுசா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணணும். இல்ல நெட் பேங்கிங்லயே வந்துட்டு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எங்க போய் பார்க்கறது? எப்படி இன்வெஸ்ட் பண்றது? இப்படி பல குழப்பங்கள் லைக் அந்த டெக்னாலஜிக்கல் சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த சேலஞ்சஸ பிரேக் பண்ற மாரி HDFC இப்போ டாப் டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சாட்டுக்கு யூஸ் பண்ற WhatsApp இருக்கு இல்லையா? WhatsAppலயே ஒரு நம்பர் சேவ் பண்ணிட்டு, அந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப் மூலியமாவே வாட்ஸ்அப்குள்ளேயே நீங்க வந்து இந்த கம்ப்ளீட் ப்ராசஸையும் முடிச்சிடலாம். பேமெண்ட்டுக்கு மட்டும் நீங்க வெளியில போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஸோ என்னென்ன ஃபண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு, என்னென்ன கேட்டகரியில இருக்கு, இது எல்லாமே பார்த்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி அந்த ஃபண்டில் எஸ்ஐபியாவோ இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒன் டைம் பர்ச்சேஸாவோ எப்படி வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபினா ஒன் டைம் செட் பண்ணிட்டு நீங்க மறந்துடலாம். இல்ல ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வாட்ஸ்அப்குள்ளேயே பண்ணலாம். வாட்ஸ்அப் அப்படிங்கிறது உங்களுக்கு டெக்னிக்கலி சேலஞ்சிங்கா இருக்காது. நீங்க ரெகுலரா வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அதுக்குள்ளேயே எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெமோ பார்ப்போம். அதுக்கு ஒரு நம்பரை நீங்க ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த நம்பரை இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஹாய்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ டெமோக்கு போகலாம். ஸோ இந்த ஃபோன் நம்பரை HDFC டாப் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற நேம்ல சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் 8270682706. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ்ல உங்களுடைய பேன் நம்பர் நீங்க கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்ஐபியா சிங்கிள் பர்ச்சேஸான்னு கேட்கும். எஸ்ஐபியா எதுவோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆப்ஷன்ஸை காட்டும். ஸோ அந்த ஆப்ஷன்ல ஸ்டார்ட் எஸ்ஐபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில உங்களுக்கு ஃபண்ட் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஃபண்டை பத்தின ஒரு புரிதல் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ நீங்க அதை டியூ டிலிஜென்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட், எப்படி ஃப்ரீக்வன்சி, என்னைக்கு ஆரம்பிச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபண்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணிட்டு ஸ்டார்ட் எஸ்ஐபின்னு கொடுத்தோம்னா பேமெண்ட் ஆப்ஷன் லிங்க் வரும். ப்ரொசீட் டு பே நவ் அதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பே பண்ணிடுங்க. இதுக்காக தனியா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்ல எப்படிலாம் விஷயங்கள் செட் பண்ணணும், இப்படி எதுவுமே பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஈவன் நெட் பேங்கிங்லேயே கூட நிறைய பேங்க்ஸ்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. பட் ஸ்டில் நெட் பேங்கிங் குள்ள போய் எங்க போய் பார்க்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தயக்கமா இருக்கும். வாட்ஸ்அப்பை நம்ம எல்லாருமே டெக்ஸ்ட் மெசேஜுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ற மாதிரியே ஒரு ப்ராசஸ்லயே இதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல மூவ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.